இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. நம்மில் இறையருள் மலரட்டுமே, அது ஈகமெல்லாம் பரவட்டுமே. இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. அண்ணலே இங்கு நம்மை அழைத்தார், இம்மண்ணிலே பொங்கும் வாழ்வழித்தார். அண்ணலே இங்கு நம்மை அழைத்தார், இம்மண்ணிலே பொங்கும் வாழ்வழித்தார். வரையில்லா வரங்களை நமக்களித்தார், வரையில்லா வளங்களை நமக்களித்தார். தம் கரையில்லா கருணையால் நம்மை மீட்டார். இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. இன்றைய திருப்பலியானது திருமூலர் ஆண்டனி அவருடைய ஆண்மைகளை பாற்றிக்காகவும், அருள் ஜே பாண்டியன் அவருடைய ஆண்மைகளை பாற்றிக்காகவும் சிறப்பான விதத்திலே ஒப்பு கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மக்களிடையே உம்மை போற்றுவேன் ஆண்டவரே, உமது பெயரை என் சகோதரருக்கு அறிவிப்பேன். திருப்பாடல் 17:50 நாம் வாசிக்கின்றோம். இந்த நாள் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டிய நாள், ஆண்டவரை போற்றுகிற நாள். அன்பார்ந்தவர்களே, இன்றைய இறைவார்த்தை வழிபாடு உண்மையை வெளிப்படுத்தும் ஆவியார் வருகிற பொழுது அவர் நமக்கு எல்லாவற்றையும் கற்றுத்தருவார். அவர் கற்றுத்தர இருப்பது என்ன? நம்முடைய வாழ்வில் வரக்கூடிய துன்பங்களை, கஷ்டங்களை, பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அந்த மனத்திடனை நமக்கு கொடுப்பார். இதுவும் கடந்து போகும், இது நிலையானதல்ல, இந்த துன்பமான சூழ்நிலை நிரந்தரமானது அல்ல என்பதை அவருடைய உடனிருப்பு மூலமாக நமக்கு கற்றுக் கொடுப்பார் என்ற செய்தியை இன்றைய நாள் நமக்கு முன்வைக்கிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்வில் நாம் சந்தித்து கொண்டிருக்கிற எல்லா விதமான அந்த கஷ்டங்களையும் துன்பங்களையும் இந்த பலிபீடத்தில் நாம் கொண்டு வருவோம். உண்மை இயேசு, உண்மைதான் கடவுள், அவர்தான் நம்முடைய வாழ்வின் நிரந்தரமானவர். இந்த உலகத்தில் நாம் எதை வைத்திருந்தாலும் எதுவுமே நிரந்தரம் அல்ல. இயேசுதான் நம்முடைய வாழ்வின் முழுமை, நிறைவு, உண்மை என்பதை நாம் புரிந்து கொண்டு இயேசுவை இன்னும் அதிகமாக நெருக்கமாக பற்றி கொண்டு நாம் வாழக்கூடிய அருளையும் ஆசிரியும் என்ற திருப்பலி வழியாக பக்தோடு செபிப்போம். நம்முடைய வாழ்விலே உண்மையான கடவுளை நம்முடைய வாழ்விலே நாம் மீட்டுக்கொள்ள தவறிய தருணங்கள், இந்த உலக ஆசாபாசங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து கடவுளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் வாழ்ந்த அந்த தருணங்கள், தூய ஆவியின் கன்னிகளை, கொடைகளை நம்முடைய வாழ்விலை பெற்றுக்கொண்டு அதன்படி நாம் வாழ தவறிய அந்த நேரங்களில் நாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். இல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும்
சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களுக்கு உதவியருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம் திருமகனுடைய உயிர்த்தெழும் மரண நிகழ்வை பெருவிழாவாக கொண்டாடியது போல அவரது வருகையின் போது புனிதர்கள் அனைவரையும் மகிழ்ந்திருக்க நாங்கள் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நீங்கள் அறியாமல் வழிபட்டு கொண்டிருக்கும் அந்த தெய்வத்தையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 15 முதல் 22 மற்றும் அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 1. அந்நாட்களில் பவுலுடன் சென்றவர்கள் அவரை எதேன்சு வரை அழைத்து சென்றார்கள். சீலாவும் தீமோத்தேயுவும் விரைவில் வந்து சேர வேண்டும் என்னும் கட்டளையை பவுலிடமிருந்து பெற்றுக்கொண்டு அவர்கள் திரும்பி சென்றார்கள். அரையோபாகு மன்றத்தின் நடுவில் பவுல் எழுந்து நின்று கூறியது: எதேன்சு நகர மக்களே, நீங்கள் மிகுந்த சமய பற்றுள்ளவர்கள் என்பதை நான் காண்கிறேன். நான் உங்களுடைய தொழுகை இடங்களை உற்று பார்த்து கொண்டு வந்தபோது அறியாத தெய்வத்துக்கு என்று எழுதப்பட்டிருந்த பலிபீடம் ஒன்றை கண்டேன். நீங்கள் அறியாமல் வழிபட்டு கொண்டிருக்கும் அந்த தெய்வத்தையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். உலகையும் அதிலுள்ள அனைத்தையும் படைத்த கடவுள், விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவர், மனிதர் கையால் கட்டிய திருக்கோவில்களில் அவர் குடியிருப்பதில்லை. அனைவருக்கும் உயிரையும் மூச்சையும் மற்றனைத்தையும் கொடுப்பவர் அவரே. எனவே மனிதர் கையால் செய்யும் ஊழியம் எதுவும் அவருக்கு தேவையில்லை. ஒரே ஆளிலிருந்து அவர் மக்களிடம் அனைத்தையும் படைத்து அவர்களை மண்ணுலகின் மீது குடியிருக்க செய்தார். அவர்களுக்கு குறிப்பிட்ட காலங்களையும் குடியிருக்கும் எல்லைகளையும் வரையுரைத்து கொடுத்தார். கடவுள் தம்மை அவர்கள் தேட வேண்டும் என்பதற்காக இப்படி செய்தார். தட்டி தடவியாது தம்மை கண்டு கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு செய்தார். ஏனெனில் அவர் நம் ஒவ்வொருவருக்கும் அருகிலேயே உள்ளார். அவரை சார்ந்துதான் நாம் வாழ்கின்றோம், இயங்குகின்றோம், இருக்கின்றோம். உங்கள் கவிஞர் சிலர் கூறுவது போல நாம் அவருடைய பிள்ளைகளே. நாம் கடவுளுடைய பிள்ளைகளாய் இருப்பதால் மனித கற்பனையாலும் சிற்ப வேலை திறமையாலும் உருவாக்கப்பட்ட பொன், வெள்ளி, கல் உருவங்களைப் போல கடவுள் இருப்பார் என நாம் எண்ணுவது முறையாகாது. ஏனெனில் மக்கள் அறியாமையில் வாழ்ந்து காலத்தில் கடவுள் இதனை பொருட்படுத்தவில்லை. ஆனால் இப்பொழுது எங்குமுள்ள மக்கள் யாவரும் மனமாற வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகின்றார். ஏனென்றால் ஒரு நாள் வரும், அப்பொழுது தாம் நியமித்த ஒருவரை கொண்டு அவர் உலகத்துக்கு நேர்மையான தீர்ப்பு அளிப்பார். இறந்த அவரை உயிர்த்தெழ செய்ததன் வாயிலாக இந்த நம்பிக்கை உறுதியானது. என்னை எல்லோருக்கும்
தெளிவுபடுத்தினார். இறந்தவர் உயிர்த்தெழுதல் என்பது பற்றி கேட்டதும் சிலர் அவரை கிண்டல் செய்தனர். மற்றவர்கள், இதை பற்றி நீர் மீண்டும் வந்து பேசும், கேட்போம் என்றார்கள். அதன்பின் பவுல் அவர்கள் நடுவிலிருந்து வெளியே சென்றார். சிலர் நம்பிக்கை கொண்டு அவர்களுடன் சேர்ந்து கொண்டனர். அவர்களுள் அரையோபாகு மன்றத்தின் உறுப்பினரான தியோனிசியும் தாமாரி என்னும் பெண் ஒருவரும் வேறு சிலரும் அடங்குவர். இவற்றுக்கு பின் பவுல் எதென்ஸை விட்டு கொரிந்துக்கு போய் சேர்ந்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 148. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி: ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. விண்ணுலகில் உள்ளவையே ஆண்டவரை போற்றுங்கள், உன்னதங்களில் அவரை போற்றுங்கள். அவருடைய தூதர்களே, நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள். அவருடைய படைகளே, நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள். ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உலகின் அரசர்களே, எல்லா மக்களினங்களே, தலைவர்களே, உலகின் ஆட்சியாளர்களே, இளைஞர்களே, கன்னியரே, முதியோரே மற்றும் சிறியோரே, நீங்கள் எல்லோரும் ஆண்டவரை போற்றுங்கள். ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. அவர்கள் ஆண்டவரின் பெயரை போற்றுவார்களாக. அவரது பெயர் மட்டுமே உயர்ந்தது. அவரது மாட்சி விண்ணையும் மண்ணையும் கடந்தது. அவர் தம் மக்களின் ஆற்றலை உயர்வு பெற செய்தார். அவருடைய அனைத்து அடியாரும் அவருக்கு நெருங்கிய அன்பார்ந்த மக்களாகிய இஸ்ரேல் மக்களும் அவரை போற்றுவார்களாக. ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவானுடைய நற்செய்தி அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 12 முதல் 15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே, எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார். தூய ஆவியார் நமக்கு துணையாளராக இருக்கிறார் என்று நாம் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். அன்புக்குரியவர்களே, நாம் வாழுகிற இன்றைய காலகட்டம் இவற்றை பற்றி நமக்கு நன்றாகவே தெரியும். இன்றைய சூழ்நிலையில், இன்றைய காலகட்டத்தில் முழு ஊரடங்கு இருக்கிறது. பல மக்கள் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பல மக்கள் தங்களுடைய வீடுகளிலே தனிமைப்படுத்தியிருக்கிறார்கள். பொருளாதார பிரச்சனை, பல மருத்துவமனையிலே மரணங்கள், ஆக்சிஜன் தட்டுப்பாட்டால் இறப்பு, அடுத்த 72 மணி நேரத்திலே கவலைக்கிடம் என்ற பலவிதமான செய்திகள் பல இடங்களிலிருந்தே நாம் பெறுகின்றோம். 3ஆம் அலை, சமூக பரவல், இறப்பு வீதம் ஒரு நாளைக்கு 50,000க்கு மேல் வரும் என்று இப்படிப்பட்ட பல செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அன்புக்குள்ளே, எது உண்மை? நம்முடைய வாழ்விலே அடிப்படை பிரச்சனைகளில் ஒன்று எது தெரியுமா? உண்மை இல்லாதவற்றை உண்மை என்று எண்ணிக்கொண்டு அவற்றின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்வது. அதை பார்த்த உடனே அப்படியே மயங்கி போவது, கவர்ச்சிகரமான ஒன்றை பார்த்த உடனே அப்படியே மயங்கி போவது. இன்று நாம் பார்க்குற அநேக விளம்பரங்கள் இதைத்தான் செய்கிறது. அது ஒரு சோப்பாக இருக்கலாம், க்ரீமாக இருக்கலாம். அநேக விளம்பரங்கள் உண்மை இல்லாதவற்றை உண்மை என்று சொல்லி நம்மை நம்ப வைக்கிறது. செல்வச் செழிப்பினால், வசதிகளினால் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் நிறைவும் வந்துவிடும் என்ற உண்மை. ஆனால் வாழ்வின் உண்மைகளை அறிந்தவர்கள் இது உண்மை இல்லை என்று அறிவார்கள். நமக்கு தெரியும், இந்திய சூழ்நிலை, இந்தியாவின் பல மாநிலங்களிலே பல இடங்களிலே இறப்புகளை நாம் பார்க்கிற பொழுது நாம் படிக்கிற செய்திகள், பணம் இருந்தும் ஆஸ்பத்திரியில் பெட்டு கிடைக்கல, ஆக்சிஜன் கிடைக்கல, எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை சந்திப்பதை நாம் அனுதினமும் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையை ஆண்டவர் லூகாஸ் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே மிக அழகாக சொல்கிறார். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு, அதாவது செல்வ செழிப்பினால் வாழ்வு, நிறைவான மகிழ்ச்சியான வாழ்வு வந்துவிடாது என்று சொல்கிறார். நம்ம சேர்த்து வைக்கிறதுனால, பணம் சேர்த்து வைக்கிறதுனால, பொருட்களை நாம் சேர்த்து வைக்கிறதுனால, பொருட்களை குவிப்பதால் நமக்கு நிறைவான வாழ்வு வந்து விடாது. இன்னொரு உதாரணம், வாழ்வின் மகிழ்ச்சி நமக்கு வெளியே உள்ளது என்பது நாம் பற்றி பிடித்திருக்கக்கூடிய ஒரு உண்மை. எனவேதான்
நாம் மகிழ்ச்சியை தேடி பணம், பதவி, செல்வம், புகழ் இவற்றை தேடி நாம் செல்கின்றோம். இந்த கொரோனாவுடைய முதல் அலை வெளிநாடுகளில் வந்த பொழுது நான் ஒரு வீடியோ பார்த்துருப்போம். ஒரு இளைஞன் பல கோடிக்கணக்கான ரூபாய்களை கொண்டு வந்து தெருவிலே அங்கே வந்து வீசியிருந்தான். தன்னுடைய பெற்றோர்களை இழந்த அந்த நிலையிலே, என்னுடைய பெற்றோருக்கு உயிர் கொடுக்காத இந்த பணம் தேவையில்லை என்று சொல்லி தெருவிலே வீசியிருந்த அந்த வீடியோ நாம் பார்த்துருக்கிறோம். அன்புக்குள்ளே, அவை நம்மை வந்தடையும் போது நாம் மகிழ்ச்சியாக வாழ்வோம், மகிழ்ச்சியாக மாறிவிடுவோம் என்பது நம்முடைய கணிப்பு. இந்த பணம், பதவி, செல்வம், புகழ் நமக்கு கிடைத்து விட்டால் அதுதான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், அதுதான் நமக்கு நிறைவை கொடுக்கும் என்று நினைப்பது வந்து நம்முடைய கணிப்பு. ஆனால் வாழ்வின் மகிழ்ச்சி நமக்குள் என்பதுதான் சரியான உண்மை. இதில் சிக்கல் என்னவென்றால், வாழ்வின் அடிப்படையான உண்மைகளில் எது சரியானது எது தவறானது என்பதை மனித முயற்சிகளால் நாம் அறிந்து கொள்ள முடியாது. நம்ம ஒரு சுச்சுவேஷனுக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்றால் அதில் வந்து எதுதான் கரெக்ட் எதுதான் தப்புன்னு என்பதை நாம் வந்து நம்மளால் வந்து யூகிக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் இதற்கு நமக்கு துணையாளராக இருப்பவர் தூய ஆவியார். பொதுவாக பாவசுக்கத்தில் வருகிற பொழுது நிறைய பேரிடம் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் திருப்பி இதை செய்கிறேன். என்னுடைய கணவன் மேலே கோபப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் அந்த சுச்சுவேஷன் என்னால் அப்படி இருக்க முடியல. நான் உங்களுக்கு சொல்வது, தூய ஆவியானவரை கூப்பிடுங்க. தூய ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுவார் எது சரி எது தப்பு. தூய ஆவியானவரே என்னிடம் வாருங்க, நான் கோபப்படக்கூடாது, என்னை வழி நடத்துங்க, இந்த நேரத்தில் என்னை வழி நடத்துங்க. ஆக எது சரி எது தவறு என்பதை நமக்கு சுட்டி காட்டுபவர் இந்த தூய ஆவியானவர். எனவே நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் துணையாக இருக்கிறவர் இந்த தூய ஆவியானவர். நமக்குள் இருப்பது, நம்மோடு பேச துடிக்கும் அவருக்கு எந்த அளவுக்கு நாம் நம்முடைய காதுகளை நாம் பட்டி தீட்டிக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு அடிப்படையான உண்மைகளையும் நாம் கண்டுகொள்வோம். நம்முடைய வாழ்விலே அன்புக்குரியவர்களே, முழு உண்மைக்கான தேடல் நம்மிடம் இருக்கிறதா? அந்த முழு உண்மை யாரு? இயேசு. இயேசு தான் உண்மை. இயேசுவை நாம் தேடுகிறோமா? தூய ஆவியால் தூய்மையாக்கப்பட்டு உண்மையை நம்பி மீட்படையும்படி முதலாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த பவுலடிகளார் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் திருமுகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். ஜேம்ஸ் காலின்ஸ் என்பவர் தன்னுடைய பில் டு லாஸ்ட் என்ற புகழ்பெற்ற அந்த புத்தகத்திலே நூற்றாண்டுகளாக பொருள் உற்பத்தியிலே முன்னணியில் இருக்கக்கூடிய 6 நிறுவனங்களை பற்றி இவ்வாறு குறிப்பிடுகிறார். அவை தொடர்ந்து முன்னணியில் இருப்பதற்கான காரணங்கள், பொதுவான காரணங்களை இவ்வாறு வரிசைப்படுத்துகிறார். முதலாவதாக, இந்த நிறுவனங்கள் தங்கள் பொருள் உற்பத்தியிலே மதிப்பீடுகளை கொண்டிருக்கின்றன. இரண்டாவதாக, இந்த தரமான மதிப்பீடுகளை தொடர்ந்து தங்களுடைய பொருள் உற்பத்தி வழியே அது வெளிப்படுத்துகிறது. மூன்றாவதாக, பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற குறுகிய நோக்கத்திற்காக எந்த சூழலிலும் தங்களுடைய உண்மை தன்மையிலிருந்து விலகிக் கொள்வதில்லை. நான்காவதாக, வேறு எதற்காகவும் இந்த தரமான மதிப்பீடுகளை வெளிக்காட்டுபவையாக இருந்தன. அன்புக்குரியவர்களே, உண்மையை வெளிப்படுத்தும், உண்மையை மையப்படுத்தும் வாழ்வு மட்டுமே நீடித்திருக்கும். ஒருவேளை உண்மை மறைக்கப்படலாம், உண்மையாக இருந்தோம் என்றால் நாம் தண்டிக்கப்படலாம், வேறு இடத்துக்கு மாற்றப்படலாம். உண்மையாக இருக்கிற பொழுது அந்த உண்மை ஒரு சில வலிகளை நமக்கு கொண்டு வரும், ஆனால் அந்த வலி நிரந்தரமானது அல்ல. அண்மையிலே நடந்த தமிழக எலெக்ஷன்ல நமக்கு தெரியும், மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு அரசு அதிகாரிகளை நியமித்தார். அதிலே அவர் நியமித்த 4 அதிகாரிகள், முதன்மை செயலராகட்டும் தனி செயலராக இருக்கட்டும், அந்த 4 அதிகாரிகள், இறையன்பு ஐஏஎஸ், உதயசந்திரன் ஐஏஎஸ், டாக்டர் பி. உமனார் ஐஏஎஸ், எம்.எஸ். சண்முகம் ஐஏஎஸ், அனுஜார்ஜ் ஐஏஎஸ், இவர்களுடைய 4 பேருமே உண்மையாக இருந்த அதிகாரிகள். நிச்சயமாக இவளுக்கு
இவர்கள் தங்களுடைய இந்த பணி வாழ்விலே நிறைய துன்பங்களை அவர்கள் சந்தித்திருப்பார்கள். ஆனால் உண்மையாக நேர்மையாக இருந்ததற்கு கிடைத்த ஒரு பெரிய சன்மானம் இவருடைய இந்த நியமனம். ஆக உண்மை பேசுகிறவர்கள் ஒருவேளை அவர்கள் தோற்று போவது போல் நமக்கு தோன்றலாம். ஆனால் கண்டிப்பாக அது உண்மை கிடையாது. உண்மை வலிக்கும், வலியை கொடுக்கும், வலியை கொண்டு வரும், நிறைய கஷ்டங்களை கொண்டு வரும். ஆனால் அந்த வலி நிரந்தரமானது அல்ல. உண்மையாக இருந்தால் நமக்கு கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும். இன்றைய முதல் வாசகத்திலும் கூட நாம் இதைத்தான் நான் வாசிக்க கேட்டோம். இந்த பவுலடிகளார் ஏதேன்ஸ் நகர மக்களிடம் சென்று அவர்களிடம் ஒரு உண்மையை அறிவிக்கின்றார். நீங்கள் அறியாமல் வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த தெய்வத்தையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த ஏதேன்ஸ் நகர மக்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் சிறந்த அறிவாளிகள், ஞானத்திலே சிறந்தவர்களாக இருந்தார்கள். அவர்கள் தங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் என்ற ஒரு மமதையிலே வாழ்ந்தவர்கள். இருந்தாலும் இந்த பவுலடிகளார் அந்த மக்களிடையே சென்று உங்களுக்கு ஒரு உண்மையை நான் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். இயேசுதான் இந்த உலகத்தை படைத்தார், உங்களை காத்து கொண்டிருக்கிறார். அவர்தான் உங்களுக்குள் மூச்சு காற்றை விட்டு உங்களை இயங்க வைத்துக் கொண்டிருக்கிறார். அவரால் தான் நீங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். அவராலேயே இந்த உலகம் அழியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே நீங்கள் இயேசுவை நீங்கள் முழுமையாக நம்ப வேண்டும் என்ற அந்த செய்தியை அந்த ஏதேன்ஸ் நகர மக்களுக்கு கொடுக்கிறார். அன்புக்குள்ளே, உண்மையை நோக்கி தூய ஆவியார் உங்களை வழி நடத்துவார். உண்மையா அது என்ன? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல, வசதி, பணம் சேர்ப்பது, சொத்துக்களை சேர்ப்பது, புற அழகுகளை உண்மை என்று நினைத்து நாம் ஏமாந்து போகலாம். இறைவார்த்தை சொல்லுகிறது, உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் உங்களை வழி நடத்துவார். அந்த உண்மையை நோக்கி வழி நடத்துகிற பொழுது நாம் சோகத்தோடு இருப்பதை பார்த்து இறைவன் சந்தோஷப்பட மாட்டார். எனவே நான் இந்த மறையினுடைய தொடக்கத்தில் சொன்னது போல, இன்றைய காலகட்டத்திலே ஊரடங்கு இருக்கிறது, பல பிரச்சனைகள் இருக்கிறது, நிறைய பயங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த பயத்திலே மூழ்கி போய் இருப்பதை ஆண்டவர் விரும்ப மாட்டார். இந்த நிலை மாறும், இந்த நிலை கடந்து போகும், இது நிரந்தரம் அல்ல. எனவே அன்புக்குள்ளே, நாம் தூய ஆவியாருடைய வழிநடத்துதலே நாம் அவரை முழுமையாக நம்புவோம், நம்பிக்கையோடு இருப்போம். நான் இறை மதிப்பின்படி நான் வாழ்வேன், உண்மையாக நான் வாழ்வேன். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் இறை மதிப்புகளோடு, வாழ்வின் மதிப்புகளோடு நான் சமரசம் செய்ய மாட்டேன். என் கடவுள் என்னை காக்கக்கூடிய கடவுள், என் கடவுள் என்னை பராமரிக்கக்கூடிய கடவுள், என் கடவுள் என்னை தீர்க்கக்கூடிய கடவுள், என்னுடைய கடவுள் என்னை வழிநடத்தக்கூடிய கடவுள். இந்த கடவுளை நான் பற்றி கொண்டு வாழ்வேன் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த திருப்பலில் நாம் பக்தியோடு ஜெபிப்போம். ஆமென். பலிபீடம் தேடி வருகின்றேன், திருப்பாதம் வணங்கி தருகின்றேன். பலிபீடம் தேடி வருகின்றேன், திருப்பாதம் வணங்கி தருகின்றேன். சுகம் தினம் தரும் அருள் ஒளி பெற, சுகம் தினம் தரும் அருள் ஒளி பெற, உள்ளதெல்லாம் தருவேனோ தருவேன், நான் தருவேன், தருவேன், நான் தருவேன். பலிபீடம் தேடி வருகின்றேன், திருப்பாதம் வணங்கி தருகின்றேன். படைத்தவன் நீ என்றோ, உன் படைப்பின் வியப்பும் நான் என்றோ. படைத்தவன் நீ என்றோ, உன் படைப்பின் வியப்பும் நான் என்றோ. கொடுத்தவன் நீ என்றோ, கொடுத்தவன் நீ என்றோ. உள்ளதெல்லாம் தருவேனோ தருவேன்,
சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களிதமான இந்த பலி எல்லாமுள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கை நின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்திற்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உடைய உன்னதமான ஒரே இயல்பில் பங்கு பெறச் செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிடக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இந்த சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் மாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பனைத்தும் புதுப்பிக்க பெறுகின்றது. எங்கள் வாழ்வு கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும்
இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவளை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைகூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் இந்த நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் என் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதி ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வும். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்கினவர்.
செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்மளுடைய காத்திரம் நினைவாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். உயிர் தரும் உணவே, அருள் தரும் உருவே, என் உள்ளம் எழுந்து நீ வா. என் தேவன் விருந்தின் என் ஆன்ம மருந்தாய், என் தாகம் தீர்த்திடவா. உயிர் தரும் உணவே, அருள் தரும் உறவே, என் உள்ளம் எழுந்து நீ வா. என் தேவன் விருந்தின் என் ஆன்ம மருந்தாய், என் தாகம் தீர்த்திடவா, என் தாகம் தீர்த்திடவா. உன் பாத நிழலில் நான் தஞ்சமாகி, உன் அன்பை நான் தேடினேன். உன் பாத நிழலில் நான் தஞ்சமாகி, உன் அன்பை நான் தேடினேன். உன்னோடு நான் என்றும் வாழ்கின்றேன் எனச் சொல்லி என்னை தேற்றும் என் தெய்வமே. உன்னோடு நான் என்றும் வாழ்கின்றேன் எனச் சொல்லி என்னை தேற்றும் என் தெய்வமே. நன்றி நான் பாடுவேன், நாதனே உனை போற்றுவேன். நன்றி நான் பாடுவேன், நாதனே உனை போற்றுவேன். உயிர் தரும் உணவே, அருள் தரும் உறவே, என் உள்ளம் எழுந்து நீ வா. என் தேவன் விருந்தின் என் ஆன்ம மருந்தாய், என் தாகம் தீர்த்திடவா. நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன். நீங்கள் சென்று கனி தரவும், நீங்கள் தரும் கனிலே திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாங்கு. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீ நிறைவு பெறச் செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்கவும் வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா.
சொந்தமாகினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினம் மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரவர் எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர் எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தில் சொந்தக்காரவர் எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தில் சொந்தக்காரவர் எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். கிறிஸ்து ராஜா வாழ்க, உம்முடைய ராஜ்யம் வருக, மரியே வாழ்க.